என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு? என்ன எப்படி என்ன ஆச்சு? கிடைக்குன்னு பார்த்தேன், கிடைக்காம போயிடுச்சேண்ணா. என்ன கிடைக்குன்னு பார்த்தியே? என்னண்ணா இந்த தடவையாவது அந்த வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தேன். அந்த வாய்ப்பு கடைசி வரைக்கும் நாங்களும் எல்லா விதத்துலயுமே வந்து முட்டி மோதி எல்லாமே பார்த்தோம், கிடைக்காம போயிடுச்சு. அன்னைக்கு தெரியாம ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவா? நான் ஏதாவது ஒரு விதத்துல கிளிக் ஆகுன்னு பார்த்தேண்ணா, அது கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சுண்ணா. என்ன கிடைக்கும்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ரொம்ப நாளா ரொம்ப ஏக்கத்துல இருக்கீங்க போல. எதுக்காக? ஆனா எப்படியாவது முயற்சி செஞ்சு எப்படியாவது தெரியும் நீங்க அதுக்காக சீக்கிரம் போறது, அவங்க பின்னாடியே சுத்துறது, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். நிறைய வாட்ஸ்அப்ல திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க போலயே. வாங்கன்னு வாங்கி, ஆனா என்ன வாங்கினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையேன்னு. இல்லண்ணா, நாங்க வந்து கொஞ்சம் கூட எதுவுமே இல்லாம தானே நீங்களும் பின்னாடியே தெரிஞ்சீங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ட்டு. இப்ப அந்த ஆமா, நீங்க எதை சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா, அந்த கூட்டணி ஆட்சி. அட பாவி மனுஷா, நீங்க கூட்டணி ஆட்சி நான் பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். நான் உங்களோட செகண்ட் லைனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சை, எப்படி கிராஸ் ஆகி நிக்குது பாருங்க, தப்பாச்சு. அத பத்தியா? நான் அதை பத்தி பேச நினைச்சேன். ஏதோ பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்காமே. ஆமாண்ணா, பேசிடுவா? பேசிடலாம், கண்டிப்பா பேசுவோம். பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தாடி கூப்பி அண்ணன் பச்சையா பண்ண ரொம்ப நாள் கேப் விட்டு நமக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஓடி வந்திருக்காப்புல. என்னன்னு என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாப்புல, உங்ககிட்ட எப்படி சொல்றாப்புலன்னு பார்ப்போம். இல்லண்ணா, நாங்களும் உங்ககிட்டே அழுதுகிட்டே தான் சொல்றாப்புல. சொல்லுங்க. நாங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடைக்கின்றதுக்காக வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே குழு அமைச்சனா. சரி, 2 மாசத்துக்கு முன்னாடியே குழு அமைச்சு. வேலை இல்ல, அதனால நீங்க அமைச்சிருப்பீ. அவங்களுக்கு வேலை இருக்குல்ல. நானும் இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வாசல்லே காத்துக்கிட்டு கடந்தோம். நாங்களும் என்னென்னமோ சொல்லி இது பண்ணி பார்த்துட்டேண்ணா. சொல்லி பார்க்கல, வம்புழுத்து பாத்தியா? நல்லா பேசணும். நல்ல வம்புழுத்தி இல்ல? ஆமாண்ணா. நீங்க வம்புழுத்ததுனாலதான் அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை, அவன் யாரும். சரி, கடைசியில இப்ப இந்த கூட்டணி ஆட்சிக்கு என்னதான் பிரேக்கிங் நியூஸ் சொல்லிருங்க. இல்ல, அது கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி ஆட்சி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எப்படா புரியுது உங்களுக்கு? இதுவே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, அது சரி. கிடைக்காதுன்றது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியுமா தெரியாதா? இல்லண்ணா, 2006ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்ப வந்து நாங்க தேவையில்லாம இங்கிலாந்துக்கு போற இன்னைக்கு நடக்கிறத பேசு. 2006ல உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்லண்ணா, அந்த 2006ல இன்னைய விட உங்களுக்கு அன்னைக்கு நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருந்துச்சு. ஆமாண்ணா, அன்னைக்கே உங்களால வாங்க முடியலையே. அன்னைக்கே உங்களால தவறாலாம் விடலப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு நாங்க கொடுக்கிறோம் சொல்லியா இல்லையா? ஏன் சொன்ன? அன்னைக்கு இருக்கிற தலைவர்களை, அதாவது அட்லீஸ்ட் இந்த வார்த்தையெல்லாம் மேல இருக்கவங்கள்ட்ட இருந்து வந்திருந்தா பரவாயில்லப்பா. ஆனா இந்த லோக்கல்ல இருக்கிற அல்லு சில்லாம் நீங்க பேச விட்ட பத்தியா? அந்த இடத்துலதான் அவங்க சம்மகம் போனாலும் பரவாயில்லன்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இருக்கிறது முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே? சரி, இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, உங்களை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதா தமிழ்நாட்டில் சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு தூரம் காங்கிரஸை பத்தி பேசாத ஓட்டு சதவீதமே கம்மியா இருக்குதுன்றத சொல்றத வந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்களா, அதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. எது காங்கிரஸுக்கு ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா? இல்ல, சதவீதம் கம்மியா இருந்தத எங்களை வந்து ஓரளவுக்கு நாங்களும் வந்து காங்கிரஸ் வந்து இருக்கோம் அப்படின்றத ஐயா 2 மாசமா வந்து டெய்லி வந்து செய்தியில வந்து வந்திருக்குல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. டெய்லி செய்தியில நீங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், உங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க, உங்களை மதிக்க மாட்டேன்றாங்க, நீங்களே சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்ல, அப்படியாவது ஓரளவுக்கு ஏதாவது மனசு மாறி ஓரளவுக்கு ஏதாவது அந்த ஆட்சியில ஏதாவது கொஞ்சம் பங்கு அது இது ஏதாவது கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். உங்க நிலைமை என்ன தெரியுமா? இப்ப இந்த சத்யராஜ் வடிவேலு காமெடி பார்த்திருக்கீங்களா? சத்யராஜ் தியேட்டர் ஓனரா இருப்பாரு, வடிவேலு இங்க இருப்பாரு. எனக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வேணும்னு கேட்பாரு. சிரிக்காதீங்க பாஸ். கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இப்ப காங்கிரஸ்க்கு. அவங்க உள்ள கூப்பிட்டு வச்சு கனிமொழி அக்கா தானே இப்ப பேசுனது. ஆமா ஆமா, யாரு கூட வந்து கிறிஸ் ஷோடங்கர் போனார் இல்லையா? போயிருக்கு. எதுக்கு அவர் போனாரு? மாணிக்கம் தாவூர் என்ன போகாம? இல்ல, அவர் தானே நாளைக்கு இதுக்கு வேற சண்டைக்கு வந்தாலும் வருவாரியா? அவங்க தானே வந்து டெல்லியில வந்து எங்க தலைவரை வந்து பார்த்து பேசிட்டு வந்தாங்க. நீங்க சொன்னது என்ன இப்படி ஆயிடுச்சுங்களே மேடம் அப்படின்னு கேட்கறதுக்காக போனோம். இல்ல யாரு வந்து போய் டெல்லியில பாத்துட்டு வந்தா? யார பாத்துட்டு வந்தா? ராகுல் காந்தி அவரை பாத்துட்டு வந்தாங்களே. யார பாத்துட்டு வந்தா? கனிமொழி அவங்க பாத்துட்டு வந்தாங்க. எனக்கு அந்த இடத்துல டவுட். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எதுவா இருந்தா ராகுல் காந்தி நியாயமா என்ன சொல்லிருக்கணும்? எதுவா இருந்தாலும் எங்க தலைவரை கேட்டுக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அவர் ராகுலா தலைவர்? ராகுல் தலைவரா என்ன?
காங்கிரஸுக்கு ராகுல், முதல்ல நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸுக்கு ஐயா மாணிக்கம் தாகூர் தான் தலைவர். ராகுல், அப்புறம் இந்த இவர் மல்லிகார்ஜுனா கார்கே, அப்புறம் இந்த பிரியங்கா அம்மா, அப்புறம் சோனியா அம்மா, இதே நினைப்புல தெரியாதீங்க. ஏன்னா அவர் மாணிக்கம் அந்த நினைப்புல தெரியல. அவர் தான் காங்கிரஸுக்கு தலைவர்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே எதுவா இருந்தாலும் இப்ப இந்த குரூப்ல போனதுல மாணிக்கம் இருக்காரா இல்லையா? அது எப்படி நான் இருப்பாரு இல்லையா? இல்லையே. அப்பதான் போச்சு. தேமுதிக கூட்டு வந்து விருதுநகர் வேற நாங்க போச்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ கலைச்சிருவாரு அவரு. விருதுநகர் தொகுதியே இப்ப தேமுதிக கண்டிப்பா கொடுத்துருவாங்கண்ணா. எம்எல்ஏ தொகுதியவா எம்பி தொகுதியவா? சட்டமன்ற தொகுதி விருதுநகர் தொகுதி விஜய பிரபாகர் நிக்க போறாப்ல. சரி, அதுக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்ப மாணிக்கம் தாகூர் அவர் எம்பி ஆச்சுல்ல. ஆமா, எம்பிக்கு எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம்? எம்எல்ஏக்கு நிக்க மாட்டேன், எம்பிக்கு நிக்க மாட்டேன், எந்த தேர்தலில் நிக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாரண்ணா. யாரு? மாணிக்க தாகூர் பதவி ரிசைன் பண்ணிட்டாரா? இல்ல பதவி ஏன் பண்ணல? இல்ல நிக்க மாட்டேன்னு சொன்னா பதவி மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. யாரு இப்ப இருக்க சொன்னா? இப்ப எல்லா விருதுநகர் மக்கள் அவர் காலை பிடிச்சி நீங்க தான் எங்களுக்கு எம்பியா இருக்கணும். அவருக்கு என்ன தெரியும்னா, நம்ம பேசின பேச்சுக்கு இனிமேல் எந்த தேர்தலையும் நம்மள வந்து ஜெயிக்க விட மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுனா. நம்ம பேசின பேச்சா? அவர் பேசின பேச்சு. திமுகவுல அவர் பேசின பேச்சு, திமுக பத்தி அவர் பேசின பேச்சுக்கு இனிமேல் எந்த தேர்தல் நின்னாலும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து 2019 இல்ல அவர் 38,000 ஓட்டு வாங்கினாருன்னா, தனியா காங்கிரஸ்ல நின்னு 38,000 ஓட்டு வாங்கினாரு. 14 நினைக்கிறேன். 2014 அதுல நின்னார்ல. அது போல எல்லா தேர்தலும் இனிமேல் அப்ப 38,000 வாங்கினா, முன்னே போனா இப்ப குறைவாதான் 28 தான் வாங்குமே தவிர அதுக்கு நிக்காம விட்டுடலாம், அதுக்கு மரியாதையா போயிடலான்னு சொல்லிட்டு இப்ப தேர்தலே நிக்கிறத அவர் வந்து வேண்டான்னு எப்ப அறிவிச்சாரு? அவரு சொல்லிட்டாருண்ணா. சொல்லிட்டாரு. ஆமா, சண்டை போடுறதுக்கு முன்னாடியே சண்டை போடுறதுக்கு அப்புறமா? சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நடுப்புற இது ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு அவரு. ஐயா, நான் இனிமே எங்கேயுமே நிக்க மாட்டேன், இனிமேல் வந்து நான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற எந்த தேர்தலும் நான் நிக்கிற மாதிரி இல்ல, நான் வந்து. ஆனா எனக்கு உண்மையிலே இன்னொரு வருத்தம்பா, அவருக்கு ஒன்லி காங்கிரஸோட அந்த வளர்ச்சி மட்டும்தான் அவருக்கு வந்து முக்கியம் இல்லையா? அப்படி வளர்ச்சி முக்கியன்றவரை ஏன் அந்த ஐவர் குழுவுல போடாம விட்டாங்க? ஏன் இந்த இது கூட்டணி தொகுதியெல்லாம் பேசுறாங்களே? இப்ப கிறிஸ்தோடங்கிற கூட்டிட்டு வந்ததே மாணிக்கம் தாகூர் தான் சொல்றாங்க, தெரியுமா? அண்ணன் உண்மையில அவர் தான். ஏன்னா அவரை கோவா பொறுப்பாளராக தூக்கி போட்டப்ப கிறிஸ்தோடங்கருக்கு அவருக்கு இடையில ஒரு சின்ன கனெக்ஷன். ஆக்சுவலி அவர் தான் கிறிஸ்தோடங்கர் கோவாவோட முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாப்புல. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறப்ப அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து உள்ளுக்குள்ள ஆக்கி விட்டது மாணிக்கம் தாகூர் அண்ணன். அதனால மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணுமே அப்படின்றதுக்காக கிறிஸ்தோடங்கரை தூக்கி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர் போட்டாங்க. உள்ளது போச்சேன்னு வந்து இப்ப வந்து மாணிக்க தாகூருக்கு சுத்தமா தமிழ்நாட்டுல மரியாதை எல்லாம் போயிடுச்சுண்ணே. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவையாவது அண்ணன் இல்லாம விருதுநகர்ல பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது. எம்பி தேர்தலையாவது ஜெயிச்சு எம்பியாவது இப்ப இருக்கிறாரு. எம்பி தேர்தல்ல எப்படி ஜெயிச்சார் அதை சொல்லுங்க. எம்பி தேர்தல்ல எப்படி ஜெயிச்சார்? தனியா நின்னு மாணிக்கம் தாகூர் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி விருதுநகர் விஜய பிரபாகரன் ஜஸ்ட் மிஸ் இல்லையா? அவரு திமுக வந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்கு இதுக்காக அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இல்லாம அண்ணன் வந்து சொந்த உழைப்புல, அண்ணன் காமராஜரா இல்லண்ணா? அந்த காமராஜரா எனக்கு தெரியலையே. காமராஜரே தோக்கடிச்ச பரவாயில்ல, காமராஜர் ஒரு தடவை தோத்தாரு, மத்த நேரம் எல்லாம் ஜெயிச்சாருல. இதுக்காக அவர் தமிழ்நாட்டுக்கு பிடிக்காத தலைவர்? தமிழ்நாட்டுக்கு என்னைக்குமே பிடிச்ச தலைவர் அவர் தான். பிடிச்ச தலைவர்கள் அவரும் ஒரு பெரிய தலைவர். அதே மாதிரி இவர் வந்து பெரிய தலைவரா என்ன? காமராஜருக்கு அடுத்து காங்கிரஸ் தான் வச்சிருக்காங்களா என்ன? எதுக்காக இவர் இவ்வளவு வாய விட்டாப்புல? நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நியாயமா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கும் போது அதை சொல்லுங்க. காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்னா, நியாயமா வந்து இந்த சொல்லுங்க, குழுவை அமைக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது முன்னாடியே பேசிட்டு, இந்த குழப்பத்துக்கெல்லாம் எவன் காரணம் அவனை கூட்டிட்டு வா, நான் உதைக்கணும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா மேல தலைமை. ஆமா, ஏன் அதை தலைமை பண்ணல? இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வியதான். அதாவது நீங்க வந்து கூட்டணி ஆட்சி, அதை இப்ப ஏதோ திமுக வந்து இல்ல நீங்க இதை ஏத்துக்கணும், நாங்க உங்களுக்கு பங்கு கொடுத்தே ஆகும்னு சொன்ன மாதிரியும் காங்கிரஸ் இல்ல வேண்டாம், எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஆசை இல்லை, எங்களுக்கு எப்பயுமே வெளியில நின்று உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து மனசு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு காங்கிரஸ் சொன்ன மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பேசினாப்புலயே ஏதாச்சும் ஒரு சின்ன கண்டனம் கட்சியில இருந்து வந்துச்சா? இல்ல. ஏன் வரல? அப்ப உள்ள ஆட விட்டு, ஒண்ணு அவரை அடக்க முடியாம நீ இருக்கணும், இல்ல அவர் ஆடுறத நீ ரசிக்கணும்.
ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருந்திருக்கணும். இப்ப கூட்டணி வேண்டாம்னு சொல்றிய, ஏற்கனவே கூட்டணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அவங்க? அப்ப முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம்னாலும் பேசாம இருந்திருக்கணும்ல. முதலமைச்சர் ஒரு இடத்துல சொன்னார்ல, முதலமைச்சர் இப்ப இந்த ராஜகண்ணப்பன் சொன்னார் இல்லையா, ராஜகண்ணப்பனை கூப்பிட்டு நீங்க வந்து இனிமேல் அந்த திருநெல்வேலியில இருக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுங்க, நீங்க வாங்க உடனே சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அதோட அவரும் அமைச்சர் யோசிச்சு பாருங்க, அவரை கூப்பிட்டு வச்சு சொல்றான்னா அப்ப கட்சியை எப்படி நடத்தணும், ஒரு கூட்டணிக்கு என்ன மரியாதை கொடு, எதை வெளியில பேசணும் எதை வெளியில பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு அமைச்சர். அவர் ஒன்றும் சாதாரண ஒரு எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர். அப்பேற்பட்ட மனுஷனை கூப்பிட்டு வச்சு பேசுறப்ப இவரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுல உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு? நியாயமா பண்ணிருக்கணும், அதான மரியாதை. உங்களை இவ்வளவு தூரம் திமுக மதிக்குது இல்ல. இப்ப ஒரு பேச்சு கேட்கிற பாஜகவுக்கா ஐயா மோடி வந்து பிரச்சாரம் பண்றாரு, ஐயா அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்றாரு, ஏன் ஐயா யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு மேலேருந்து காங்கிரஸ் வந்து எத்தனை பேர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க? காங்கிரஸ் எவ்வளவு கூட்டம் தமிழ்நாட்டில் போட்டுச்சு? காங்கிரஸ் எவ்வளவு போராட்டம் தமிழ்நாடு பண்ணுச்சு? காங்கிரஸ் பாஜகவை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு? அதையெல்லாம் விடுங்க. முக்கியமான பிரச்சனை எஸ்ஐஆர். காங்கிரஸ் இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு எஸ்ஐஆர்ல இறங்கி உதவி இருக்கு? நீங்க வேறனா எங்களுக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கோஷ்டி பூசலை தீக்கிறதுக்கே எங்களால முடியாம கிடக்கு. நீங்க வந்து கூட்டத்தை கூட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசுறீங்க. பாஜகல ஏதோ 1-2 பண்ணையார் தான் இருக்கிறாங்க. ஆமாண்ணா. ஆனா காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பூரா பண்ணையாரா இருந்தா அப்புறம் யார் தான் வேலை பார்க்கறது? ஆமாண்ணா. இல்ல அந்த கவலை கீழே இருக்க அத்தனை பேருக்கு நிறையவே இருக்குது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கடைசியா? எங்களுக்கு கூட்டணி வேண்டாம், இருக்கிற இடம் எங்களை வெளியில துரத்திராதீங்க. அதான அந்த மாதிரி குடுக்கறத குடுத்துடுங்க. நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த குடுக்கற தொகுதி எல்லாமே நாங்க ஜெயிச்சிருவோம். எப்படி ஏற்கனவே எப்படி குடுக்கற தொகுதி எல்லாத்தையும் ஆமா நாங்க ஜெயிச்சிடுவோம். ஒரு கான்பிடென்ட்டா சொல்ல மாட்டேன்றீங்கல்ல. ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்தோம் இல்லையா 25 தொகுதி. அந்த 25 தொகுதி அப்படியே அதை விட கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பார்த்து 30 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க சந்தோஷப்படுவீங்க. நாங்க உன்னைய ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் உட்கார்ந்து உழைக்கணும். ஏற்கனவே 18 தொகுதி ஜெயிச்சோம் இல்லையா? எப்படி எங்க இருங்க நீங்க ஜெயிச்சது? எம்பி தொகுதி எத்தனை ஜெயிச்சிய? ஜெயிச்சதெல்லாம் எப்படி ஜெயிச்சிய? நீங்க உழைச்சி ஜெயிச்சியலா இல்ல நீங்க உழைச்சி நீங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சியலா? இல்ல யோசிச்சு பாருங்க ஐயா, இது வரைக்கும் உங்களை யாரும் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. இப்ப திமுகக்குள்ள ஒண்ணு இல்ல, ஐயா ராகுல் காந்திய 2024 பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல சொன்னது ஐயா ஸ்டாலின். ஏன் நண்பர் அப்படின்னு சொல்லு, இந்தியாவில் ஒரு பயம் சொல்ல மாட்டேன்ட்டான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ராகுல் பிரதமர். அந்த அளவுக்கு அந்யோன்யம் அந்த காங்கிரஸ். சரி, அப்புறம் இன்னொன்னும் சொல்லிடுறேன்னா சொல்லுங்க. என்னன்னா இப்ப நாங்க ஒரு வாங்கிக்கணும் ஒரு 25 தொகுதியோ ஏதோ நிக்கிறோம்னு வச்சுங்க, அத வந்து உள்ள பூந்து உள்குத்து வேலைலாம் எதுவும் பாத்துடாதீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பண்றாங்களே, இன்னும் ஜெயிச்சு வந்தா சட்டமன்றத்துல என்னென்ன பண்ணணும்லாம் எதையும் யோசிக்காதீங்க, எங்களை எப்படியா ஜெயிக்க வச்சிருங்க. ஆக்சுவலி இந்த ஐடியா இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்திருக்காது. பட் ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சா என்ன தப்பு? அதனால எதுவும் பண்ணிடாதீங்க. இல்ல நம்ம அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்குமா இல்லையா? பட் ஆனா ஒரு விஷயம் நல்லா செஞ்சுங்க, உங்களை இத்தனை நாள் வரைக்கும் பேசியிருக்காங்களே தவிர நீங்க தோக்கணும், உங்களை இங்கேருந்து அடிச்சு வெளியில விரட்டணும் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் இங்க எவனுக்குமே கிடையாது. இது வரைக்கும். ஏன்னா நீங்க தோத்தீங்கன்னா அவங்களும் தோத்த மாதிரி 30. ஆனா எத்தனை சீட்டுன்றதுல நீங்க இப்ப என்ன நீங்க 30 நீங்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்க நீங்க பேசுன பேச்சுக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்றதெல்லாம் தெரியாது. என்ன கொடுத்தாலும் சத்தம் போடாம போய். அப்ப அந்த மதுரை மேற்கு தொகுதினா மதுரை அந்த மதுரை மேற்கு தொகுதி எங்களுக்கு கன்ஃபார்மா நிச்சயமா நாங்க அடம் முடிச்சு கண்டிப்பா கேட்டு வாங்கி தானே ஆவோம். தனியா தான் நிக்கணும் பரவாயில்லையா? தனியா நிக்கணும் பரவாயில்லையா? என்னன்னா தனியா அங்க கோ தளபதி என்ன இருக்காரு, அங்க கோ தளபதி மாணிக்கம் என்னன்னா ரொம்ப எதிர்பார்த்து காத்து போயிட்டு வேலை பார்க்குறீங்களா? அவருக்காக மாணிக்க அண்ணன் வேலை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாப்புல. அவருக்காக போயிட்டு வேணா வேலை பாருங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டாங்க. எப்படி எங்க வேட்பாளர் யாரா நிறுத்ததுக்கு அந்த தொகுதியை ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் எப்படியாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்கப்பா, வேணுமாப்பா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அதாவது அன்னை காங்கிரஸ் வந்து எக்கரு கட்டாலும் பரவாயில்ல, மாணிக்கண்ணே கின்னு நிக்கணும். அதானே? அப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, கீழே விழுந்தாலும் மண்ணு ஓட்டலன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிக்கலாம். மாணிக்கண்ணன் வேணா ரிசீவ் பண்ண சொல்லிடுறீங்களா? ஏன்னா எம்எல்ஏக்கு நிக்கட்டும், அவரு
மதுரை மேற்குல நிக்க வைப்போம். ஏன்னா இனிமேல் வந்து எம்எல்ஏவுக்கு நிக்க மாட்டேன், எம்பிக்கு நிக்க மாட்டேன்னு அறிவிச்சுட்டாருன்னா கடைசி காலம் வரைக்கும் இருந்து அப்புறம் அந்த இடத்துல பணி ஓய்வு அது அவர் தானே கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல, மதுரை மேற்கு எனக்கு தான் வேணும்னு. அப்புறம் யாரும் நிக்க வைக்க போறிய? நாங்க அடிமட்ட அண்ணனுக்காக. நான் அப்ப மாணிக்க என்ன அடிமட்ட தொண்டர் இல்லையா? அவர் காங்கிரஸ்காரர் இல்லையா? அவர் காங்கிரஸுக்கு வேண்டாதவரா? அவர் இப்ப 6 தொகுதிக்கு எம்பி அல்லனா இருக்காரு. 6 தொகுதிக்கு 6 தொகுதி. அப்புறம் ஏன் மேற்கு தொகுதி வேணும்னாப்புல அவ மாமனார நிக்க வைக்கதானே? எனக்கு தெரியும்யா, இது இவங்க எல்லாம் அப்படித்தான் வர்றாங்க. சரி பரவாயில்ல, பாத்துக்குவோம். ஆக மொத்தம் இப்ப வந்து காங்கிரஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேணாம். திமுக இருந்தா திமுக கூட்டணி இருந்தா போதும். கிட்டத்தட்ட அதிமுக ஐயா ஓபிஎஸ் என்ன கேட்டாரோ அதத்தான் இப்ப காங்கிரஸ் கேட்டிருக்கு. அதிமுக அதை நிராகரிச்சிருச்சு, திமுக இதை ஓகே பண்ண. எப்படியே வந்து கொஞ்சம் மரியாதையா நடத்துங்க இதுக்கு மேலேயாவது. இதுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து சும்மா சொல்லு. எப்ப இது வரைக்கும் உங்களை கேவலமா நடத்திருக்காங்க சொல்லுங்க? இவ்வளவு தூரம் நீங்க பேசுறதுக்கு அப்புறம் நியாயமா பார்த்தா பார்த்த இடத்துல எல்லாம் உங்களை பாப்பா ஒண்ணு இல்லாத ஊப்பி அப்படின்னு சொல்லி அழைக்கணும். உங்களை தோக்கிற தொகுதி எல்லாம் கொடுத்துடாதீங்க, அதுதான் மரியாதை. தொகுதியெல்லாம் நீங்க தோத்துறாதீங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனை. தயவு செய்து வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கோ, சேர்ந்து ஜெயிப்போம். எல்லாத்தையும் பார்த்து சேர்ந்து. நன்றி 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 நன்றி.